மாயாண்டி மாசுடல ஆகாளி போட்டு வர்றாரு சீக்கிரம் வரும் ஒல்ல ஏத்த கையில எடுத்து நேராவது விளையாடி வராரு சொத்த முழக்கத்தோட முத்தாரம்மா விளக்குல பிறந்தமாங்க மாயாண்டி மாசுடல அம்பிகைய முத்தாரம்மா வெப்பங்களைய கையில எடுத்து விளையாடி வாரால உயிர்காட்டு சுடலையோட அம்பிகைய முத்தாரம்மா ஆன பொண்ண கையில் எடுத்து ஆகாளி பட்டு வரா மத்தியான மதிய போல மதிய வச்சு வேலையில கடவுள் மகை சொல்லல ஐயோ உச்சியில கொள்ளாவா உல்லாச கால்நடையா பட்டு கச்ச பவள வச்ச ஒட்டு கச்ச சல்லடவா சல்லட உள்ளாவா அமரக்க மணியழகா ஈசமாக சொல்லல ஏத்த கையில் எடுத்து ஆகாளி போட்டு வரா வீர வந்த ஒரு கையில ரூபம் ஒரு கையில முட்டு சட்ட முழக்கத்தோட ஆகாளி போட்டு வரா குசமங்கோள மக்களையும் குசமங்கோள மக்களையும் பக்கம் வந்த தெய்வம் ஐயா நாடாரி ஒன்ன போல தெய்வத்தையும் வாக்கலையா அப்பு சடையழகியா அம்பிகைய முத்தாரம்மா வீரபள்ள விரிசடையா வச்சு கொண்ட திருமுகம்மா உயிர்காட்டி சொல்லலே ஆகாளி போட்டு வரா உள்ள வர மத்தியான மதிய போல நேராவது மதிய ஊச்சி வேளையில செண்பகப்பு வாசக்காரா ஈசமாக சொல்லலையா ஆகாளி போட்டு வரா தூக்கி வைக்கும் கோள்களுக்கு சுத்தேப்பு சல்லடமா மாத்தி வைக்கும் கோள்களுக்கு மாதுளம்பு சல்லடமா உயிர்காற்று சொல்லலையோடு குலசேகர காத்தவளாம் குலசேகர் முத்தாரம்மா நாகம் வந்து உலை விடுக்க பாம்பு தாளாட்டே வாராரே மணிலட்சல பிறந்த மகன் மாயாண்டி மாசுடலே சிவன பேரு சுடலையோடு உயிர்காட்டினே சுடலையோடு முத்தாரம்மா ஓடி வாராரே சுடலையோடு வேலை நெல்ல வேலை ஐயா விளையாடு ஒரு சமயம் சிறுவழியில சுடல ஐயா வந்தோ எடுத்து ஆளாளி போட்டு வரா அம்பிகையா முத்தாரம்மா வேப்பங்குளைய கையில் எடுத்து விளையாடி வாரால வேப்பங்குளைய வேப்பங்குளை ஒரு கையில ஆனபந்தம் மறுகையில முத்தாரம்மா அது வெள்ளி கைலாசே ஆண்டவன் சுபேரோம் சுடலையோடு வார்த்தை குடை போட்டு வாரா கோமரத்தை ஆடிக்கொண்டு ஆண்டவனின் மேலையள்ளும் மண்ணாலே போட்ட பேரும் உருட்டி மெல்ல முளைக்குதை சந்தனத்தால் போட்ட பேரும் சதுராக ஆடுதை ஆதி வெள்ளி கைலாசே ஆதி வெள்ளி கைலாசே என்ன நடக்குதான என்ன
அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆமா ஈசன் மகன் சுடலையோட வார்த்தைப்படி வார்த்தைப்படி ஆண்டவன் சிவபெருமான் கோமரத்தை ஆடி வராரு. அவர் நல்ல சுடலைக்கு சல்லட குல்லா வல்லையத்தை தூக்கிட்டு ஆடுறாரு. அம்மா பார்வதி என்ன வேப்பங்குலைய எடுத்து பேச்சியா ஆடி வாரா. மஞ்சனைய பூசி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி கிடந்து ஆடுதான். சரியா அப்படி கிடந்து ஆடணும். முடி அதிகமா இருந்துச்சுன்னா ஆடும்போது நல்லா இருக்கும். ஆமா முடி குறையா இருந்தா என்ன செய்ய முடியும்? அள்ளி முடிச்சுக்கிட்டு ஆடணும். முடிய அடையா இருக்குது குறையாதான் இருக்கு. அவட்ட செல்லம் அவளுக்கு சென்னை மட்டும் வளரல. சரி ஆமா அதை வச்சுட்டு அந்த முடி வச்சுட்டு என்ன வரத்து வரா. சரி அப்படி ஆமா ஆண்டவன் சிவபெருமான் என்ன மயாண்டி மாசுடலை சொன்ன மாதிரியே எட்டாத வீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாத்தி ஒரு கொட்டு அரிசி பொங்கி ஒரு படப்பா போட்டிருக்காரு. ஆமா குப்பையில சாராயம் குடுவையில தென்னங்கல்லு கல்லு சுருட்டு பக்கத்துல இருக்கு. ஆமா சுருட்டு வைக்கிறதுக்கு கையில இருக்காங்க. அத்தனையும் சாப்பிட்ட உடனே செமிக்கணும்ல. செமிக்கணும்னா நீங்க ஒரு சுருட்டு குடிக்கணும். ஆமா குடிச்சா சிறந்தமாகும். அந்த பழக்கம் உங்களுக்கு கிடையாது. அதுல எதுவே கிடையாது. எந்த பழக்கமும் ஐயாட்ட கிடையாது. உங்க முகத்தை பார்க்கும்போது தெரியுதுல்ல பெருந்தலைவர் காமராஜர் வழியில வந்து ஆளுங்கிறது கரெக்டா தெரியுது. கரெக்டா இருக்க கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆமா சரி சரி அப்படி ஆமா ஆதிவெள்ளை கைலாசத்திலே என்னம்மா ஈசமகை சுடலை சொன்னபடியே ஆமாம்மா ஆண்டவன் சிவபெருமான் அங்கும் இங்கும் ஆடும் பொழுது சரி அவர் காலிலே கட்டிருக்கக்கூடிய என்ன சிலம்பில இருந்து ஒரு முத்தானது தெரிந்து விழுந்தது. சரி ஓடி அப்படி விழும் பொழுது ஆமா தெய்வ கனியானை பிறவி செய்து நரபலியை கொடுத்து கொண்டு ஆமா ஈசன் மகன் சுடலை சொன்ன மாதிரியே என்ன எங்க சாமநாடு 12 மணி ஆச்சு. ஆமா 12 மணிக்கு எங்க போவாரு? மயானம் போகணும்ல. மயானம் போனோம்ல நேரம் ஆச்சு இல்ல மணி 12 ஆகுதுல அப்படின்னு சொல்லி ஆமா என் மாயாண்டி மாசுடலைக்கு ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்தார்? வல்லையத்தை கையில எடுத்தாரு. ஆமா ஆன பந்தத்தை கையில எடுத்தாரு. கையில கொடுத்தார். மையானம் போய்கொண்டு ஆமா ஆண்டவன்களை எல்லாம் நின்று கொண்டு ஆமாம்மா என் மாயாண்டி மாசுடலைக்கு என்ன ஓட்டு போட்டு குடை விழாவை கொடுத்து முடித்தார்கள். சரி அப்படி குடை விழாவை கொடுத்து கொடுத்து ஆமாம்மா ஆண்டவன் சிவபெருமான் நினைக்கிறார். ஏ மகனே ஈசன் சொல்ல எப்ப சொல்லல ஐயா என் அப்பா நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேனா? கரெக்டா காணாது. உனக்கு ஏதாவது குறை இருக்காப்பா? இல்லையே ஒரு குறை இல்ல இல்ல. ஏதோ குறை இருக்கா? எனக்கு நரபலி வேணும்லாப்பா. ஏன் நரபலியா? நரபலியா? ஆமா சரிதானே. நரபலிதான் தண்டாச்சுலப்பா கொடுத்தாச்சுல. ஏன் இல்லையா? கரியம் கையோட்டு குடுத்தியாப்பா? எல்லாத்தையும் குடுத்து கைலாசம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சரி பூலோகத்துக்கு அனுப்பு. ஏன் உனக்கு போதுமா? போதும் பரிபூரணம். திருப்தி தானா? திருப்தி தான். சரி அது தெரியல இது தெரியலன்னு சொல்லப்படாது. கேட்கவே மாட்டேன். கேட்க மாட்டியா? ஒண்ணும் பேச மாட்டேன். முடிஞ்சுதா? போதும் அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே அம்மா என் மாயாண்டி மாசோடல என்ன ஆக்கு வரும் அழிக்கு வரும் கொள்ளு வரும் வெள்ளு வரும் வெள்ளு வரத்தை வாக்கு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு என் மாயாண்டி மாசோடல எங்கே வருகின்ற எப்ப வருகிறார் தெரியுமா? எங்கம்மா ஆதி வெள்ளை கையில விட்டு கையில விட்டு கடவுள் மகன் சொல்லல அது வெள்ளி கையில கடவுள் மகே சுடலை ஆக்குவாரோ அழைக்குவாரோ கொள்ளுவாரோ வெள்ளுவாரோ வாக்குவாரோ வாங்கிக்கோ பூலோகோ போகணும் புகழோடு வாழணும் என்று சொல்லி கடவுள் பள்ளி வாசல் அழகதி இஸ்லாமியர் குலமாதே அழகுடனே வாரா பள்ளி வாசல் மன்னார் பள்ளி வாசல் மன்னார் பௌசுடனே வாரா பள்ளி பள்ளி
பள்ளி வாசல் முன்னார் சுடனே வாரார் ஏன் கடவுள் மகே சுடலையை ஏன் நம்மளையோ அறியவியா யார் என்று தெரியவியா என்று சொல்லி சுடலை பள்ளி வாசல் என்னதே எண்ணாத எண்ணமே எண்ணாத எண்ணமே அவர் இன்னும் வாரா மனமாதே அப்படி ஈசமகை சொல்லல ஐயா. ஆதி வெள்ளி கையிலை விட்டு ஆக்கு வரும் அழிக்கு வரம் கொள்ளு வரம் வெள்ளு வரம் வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வாக்கு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு பூலோகம் போகணும், நம்ம புகழுடனே வாழணும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்க வராரு? இஸ்லாமியர் குலத்துக்கோ வருகிறார். மக்கத்து பள்ளி வாசலுக்கு வந்தாரு. இஸ்லாமியர் குலம்னா என்ன தத்தா? என்ன குலம்? இஸ்மாய குலம். என்ன குலம்? முஸ்லிம். ஓ, அல்லாவை கும்பிடக்கூடியவங்க இஸ்லாமியர். ஆமா, சரி. அப்படி பள்ளி வாசலுக்கு முன்னாலே ஆமா மாயாண்டி மாசூர்ல வந்து பார்த்தாரு. அதாவது என்ன நம்ம வந்திருக்கோம்னு சொன்னா சரி, நம்ம அருமை பெருமை எல்லாம் இவங்களுக்கு தெரியணும். இந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாவை கும்பிடக்கூடியவங்களுக்கு நாம வந்தது இவங்களுக்கு தெரியணும், என்னன்னு தெரியணும். சரி அப்படின்னு சொல்லி ஆமா என் மாயாண்டி சொல்லல நம்ம அருமை பெருமை எல்லாம் தெரியும் என்று சொல்லி எப்படி செருவத்தை மாற்றிக்கொண்டு எப்படி அந்த பள்ளிவா நதியில மாயாண்டி சொல்லல என்ன செய்கிறார் தெரியுமா? முன்னூறும் பத்து சென்ற முதிர்த்தோரே பத்து சென்ற முன்னூறு பத்து சென்ற நானூறு பத்து சென்ற ஜோதிடர் போல் வடிவங்கோன் மாசோடு சமனடு சாமம்போல் சதிய சுவாமி வேளையில் அருமை பெருமை தெரியவியா என்று சொல்லி கடவுள்மாய் வந்த ஒரு கையில் அடுப்பதாடி அமர்கையில் பூன போல இருப்பார், பூன போல இருப்பார் அவர் புலி பாய்ச்சல் வாயுவார் பூன போல இருப்பார் பூன போல இருப்பார் புலி பாய்ச்சல் வாயுவார் கடவுள் மகே சுடலையோ சமனடு சாமம் போல் சதிய சமய வேலையில அங்கோ எங்கோ வாடுதார் கட்டி மெல்ல மெடிக்கார் செவலத்தான் கையிலெடுத்து மண்டையத்தான் புடுக்குதார் தூக்கி மெல்ல எரியுதார் கடவுள் மகே சுடலை அந்த பள்ளி வாசல் என்னது பள்ளி வாசல் என்னது என்ன என்ன நடக்குதா பள்ளிவாத தன்னாவிலே ஆடுவார பாடுவாரா ஆதாளி போடுவாரா மணிவுள்ள பிள்ளை பிறந்த மாயாண்டி மாசுடல வல்லைய கையில் எடுத்து ஆதாளி போட்டு வரா சொல்லுவழியில பிறந்த மாயாண்டி சொல்லல காட்டு சொல்லலையா ஆள வந்த ஒரு கையில
ஏ அடுக்கு தடி மருகையில ஏ குலசை ஏத்த காத்தமலா ஏ குலசை நேகர் முத்தாரம்மா ஏ வேப்ப குலைய கையிலெடுத்து ஏ விளையாடி வாரால ஏ ஊரை சுத்தி வாரால இந்த அம்பிகைய முத்தாரம்மா ஏ அப்பு சடையழகியா ஏ அரிடாமை தங்கையவா ஏ வீரபல்லம் விரிசடையா ஏ வெற்றி கொண்ட திருமுகம்மா ஏ கோலக்காரி சலக்காரி ஏ கோபாலை தங்கையவா இந்த பெருமளோட தங்கையவா ஏ வத்தீர்ற காளியம்மா நம்ம நாடார்குல மக்களையோ நாடார்குல மக்களையோ ஏ காக்க வந்த தெய்வம் ஐயா ஏ ஒட்டு போல தெய்வத்தையோ நான் உலகத்தில பார்க்கலையா ஏ கொட்டு செத்த முழக்கத்தோட ஏ உள்காட்டு சொடலே ஏ ஆதாளி கொட்டு வர ஏ சமயம் நல்ல சமயம் ஐயா ஏ சம்மதிச்ச நேரம் ஐயா உனக்கு வீர வந்த ஒரு கையில வீச்சருவ மறுகையில ஏ முட்ட போல மொழியழகா ஏ மழை நீண்ட பொல்லழகா ஏ பார்வதீத பெற்றமாக ஏ பேரு பெற்ற சுழல ஐயா ஏ பேச்சு அம்மா வளர்த்தமாக ஏ கடவுள் வாங்கி சுழல ஐயா ஏ ஆதாளி கொட்டு வர ஏ 4 மணி வள்ளையம்மா வள்ளையம்மா அரையலோரு சொல்லணுமா ஓடியா வள்ளையம்மா ஐயா 4 மணி வள்ளையம்மா ஏ அரையலோரு சொல்லடம்மா ஏ 7 மணி ஏ வள்ளையம்மா ஏ அரையலோரு ஏ சொல்லடம்மா ஏ உள்காட்டு ஏ சுழலையா ஏ ஆதாளி ஏ கொட்டு வர ஏ அம்பிகையா ஏ முத்தாரம்மா உனக்கு நாகம் வந்து ஏ உணவிடிக்க ஏ நல்ல பாம்பு ஏ தாளாட்ட ஏ உச்சையில ஏ விழுந்த சைடு ஏ உலகம் எல்லாம் ஏ நீராட ஏ விளக்கு நல்ல ஏ விழுந்த சைடு ஏ விலகலேலோ ஏ நீராட ஏ உலக்கு நல்ல விழுந்த சைடு ஏ விழுந்த சைடு ஏ உலகடேலும் ஓடியாத்தா ஏ ஒட்டகச்ச ஏ ஒகலகச்ச ஏ ஒட்டக்கச்ச ஏ சல்லடம்மா ஏ சிந்தூர ஏ புட்டழகே ஏ குசுமங்கோலம் ஏ சுரலையா ஏ ஆதாளி ஏ ஒட்டு வர உனக்கு உச்சியில ஏ உள்ளாவா ஏ உல்லாச ஏ கல்லடையா ஏ ஆனபந்து வயலெடுத்து ஆதாளி கொண்டு காண வந்தோம் என் ஒரு கையில என் அடுக்கு தடி என் மறுகையில என் கடவுள் மகன் என் சுடலையா என் ஆதாளி என் ஒட்டு வரா என் சுடலையோட என் வாசலில என் அம்பிகையா என் முத்தாரம்மா இவ வெள்ளிச்சம்மா என் விரதக்காரி இவ வேப்பிலைக்கும் என் சொந்தக்காரி என் சின்ன முத்தா என் பெரிய முத்தா என் அட்டகாளி என் 8 பேரும் என் ஆவேசம்மா என் வாரால ஏன் திரிசூலத்தை வயலெடுத்து விளையாடி வாரம் எனக்கு வேம்பு வந்து பிறந்திடம்மா விஜயநகர் பட்டணத்தில் பொம்பை வந்து பிறந்திடம்மா ஒளிக்கு வர்ண மேடையில சிலம்பு வந்து பிறந்திடம்மா சிற்றெடுக்க நன்னதியில உடுக்கை வந்து பிறந்திடம்மா ஒத்தேராச்ச பூமியில அழகு வந்து பிறந்திடம்மா முத்தாரம்மா பத்திரகாளி
ஐயா மணி விளக்குல ஆமா. பிறந்த மகன் ஐயா வாயாண்டி சீக்கிரம் வாரும். மாசோடல யாரும் அவரு? ஆதாடி ஆமா. பொட்டு வாரா பயிர் பசிக்கு. சல்லாட ஆமா. உள்ளாவா ஆமா. தாமரக்கா ஆமா. ஒடியழகா ஆமா. பொட்டு கச்ச பொகல கச்ச ஆமா. ஒட்டு கச்ச யாரு? சல்லடம்மா ஆமா. வீச்சருவா ஆமா. எடுத்து ஆமா. விளையாடி ஆமா. வாராற ஆமா. மத்தியான மதியம் போல மதியம் போல வரைய வச்சு ஐயா போய் காட்டா கடவுள் மகை ஆமா. ஐயா ஆமா. யாராலே போட்டு வரா யானு வந்தோ ஆமா. எடுத்து நிறைய போட்டோம். விளையாடி ஆமா. வாராற ஆமா. வேலை நல்ல வேலையோ விளையாட விளையாட சமயம் இது சமயம் ஆமா. அது என்னது மாறு மாறு இந்த கடவுள் மகை ஆமா. ஐயா ஆமா. பள்ளி வாசே ஆமா. முன்னால ஆமா. லோகத்தையும் ஆமா. செய்யும் போது ஆமா. மறுநாள் தினமதியில நேராவது. பள்ளி வாசே ஆமா. முன்னால ஆமா. இஸ்லாமியர் ஆமா. குலமதியில ஆமா. காட்டி ஏய். சுடல ஐயா வானை போல என் முன்னோரும் என் 10 சென்ட் என் முடிந்ததோரு உலகனை போல் 400 என் 10 சென்ட் என் அடுத்ததோரு உலகனை போல் என் ஜோதிடர் போல் என் வடிவம் கொண்டு என் ஈசமாக என் சுடல ஐயா இந்த பள்ளி வாசல் பள்ளி வாசம் முன்னால என் முன்னால என் பௌசுடனே வாராரு வாராரு போய் காட்டா ஐயா இஸ்லாமியர் குலமதியில கடவுள் மகை ஐயா சமயம் நல்ல சமயம் ஐயா சம்மதிச்ச நேரம் ஐயா கொட்டி சட்டை விளக்கத்தோட யாராளு போட்டு வரா மணி விளக்குல மகன் போடுங்கம்மா ஒரு குலவை என் பொண்ணான என் மணி குலவை என் முக்கா மூணு நேரம் குலவை என் போடுங்கம்மா சுரவழியில பிறந்த மகன் வாயாண்டி மாசுடனே ஓடி இந்த கடவுள் மகன் சுரலையத்தா குசுமகோளம் என் ஊரதியில காக்க வந்த தெய்வம் ஐயா என் ஒன்ன போல தெய்வத்தையும் உலகத்தில என் வாக்களிய நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா குழந்தையில்லா மக்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாரா ஐயா மாயாண்டி ஐயா கடவுள் மகன் சுரல ஐயா ஆதாளி போட்டு வரா நல்ல ஐயா விளையாட மத்தியான மதிய உச்சி வேலையில மத்து கச்ச பவுள கச்ச மொட்டை கச்ச சல்லடம்மா தூக்கி வைக்கும் கால்களுக்கு குத்தியப்போ சல்லடம்மா பின்னி வைக்கும் கால்களுக்கு வச்சேப்போ சல்லடம்மா மாத்தி வைக்கும் மகளுக்கு மாதுளம் போல் அப்ப மக்களுக்கு பண்டிகையில கொடிமான சாமியாக சில காலம் கொலுவிருந்து அங்கிருந்து பயணமாகி கொட்டார கரைகளில பகவதியால் வாசலில இந்த பாலக சொல்ல ஐயா அட்டகாசம் செய்யுதாரு பார்த்தாலே பகவதியா வந்தது யாரு என்று ஊரும் என்ன பேரும் என்ன என்று பகவதியா கேட்கும் போது உயிக்காட்டு சுடல ஐயா நான் பிறந்தது கைலாசம் அப்ப பேரு பரமசிவம்
அம்மா பேரு பார்வதியா என்று சுடலை முன்னே சொல்லும் போது அப்பா அம்பிகையா பகவதியா ஏன் என் மகனே சுடர் ஐயா நீ பார்வதிக்கும் பிள்ளையானா இந்த பகவதிக்கும் பிள்ளைதானே நீ வந்த மகே போக வேண்டாம் என் வாசலில இருமகனே நான் தெற்கு மூட்ட கலங்கலில திருவாச்சி மூடலில யாருக்கிறாரோ திரவி என்ன இருக்குதப்பா என் மகனே அந்த கண்ணர் கொண்டு போகாமல் காத்து நீ தருவாயப்பா அப்படி காத்து நீ தந்தையான பிறவியும் காத்த மாட நின்று உனக்கு ஒரு நிலையம் தாரே நின்று பகவதியா சொன்னபடி இந்த கொட்டார கரையடியில பகவதியாளோட வாசலில சுடரையாரே இந்த கொட்டார பகவதி அம்மா வாசலில சுடனே காத்து கொண்டு வாராரு காத்து கொண்டு இருக்கும் போது கருகுருவி லாந்தாது அன்னபரு லாந்தாது கடவுளோட கடவுள் மகன் ஈசனோட சுடலையோட அருளால பகவதி அம்மா வாசலில கடவுள் மகன் சுடலையா அழகுடானே அழகுடானே காத்து வாரா போய் காட்டா உடல முன்னே இந்த மலையாள தேசதியில யாரெல்லாம் ஆண்டு வரா மந்திரவாதி விரும்புளையே விரும்புளச்சி பெண்கொடியா இரண்டு நல்ல விளர்களுமா மன்னவரோ மன்னவர் மனைவியுமா மனைவியுமா வயலுடனே வயலுடனே ஆண்டு வாரே ஆமா ஆமா மந்திரவாதி விரும்புளையே விரும்புளச்சி பெண்கொடியா இந்த மலையாள தேசத்தில கொண்ட வேணும் ஏகியுமா குணமுடனே ஆண்டு வரும் ஆண்டு வரும் நாளையில என்ன 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 நடக்குதானா அப்ப மாதாளி புதையனவே மையம் உண்டு சிமனு உண்டு இப்படி மாந்திரவாதி ஆண்டு வார அப்படி ஆண்டு வரும் காலத்தில ஒரு மாவுருண்டையை கொண்டு வந்து அவன் புலச்சியிடம் கொடுக்கும் போது என் மாவை உண்ட காரணத்தால் ஒரு மதளைய பெற்றெடுத்தா இந்த பிறந்தல குழந்தைக்குத்தான் என் மாவோ சக்கி என்று சொல்லி அந்த மாந்திரவாதி பேர் கொடுத்தாய் என்று சொல்லி மாவுசைக்கு பெண்கொடைய உள்ளாத பெருமுள்ளையே பெருமுள்ளச்சி பெண்கொடையா அழகு மெல்ல வளர்த்து வாரா வளர்த்து மெல்ல வரபோது அம்பிகையா என் மாவுசைக்கிய எட்டாத ஏழையெல்லாம் படிகளையும் தாண்டி கொண்டு அழகு மெல்ல காத்து வாரான் பொல்லாத புலையனுமா என் மாவுசைக்கு பெண்கொடையா பெண்கொடியா அழகு மெல்ல வளர்ந்து வாரா அப்படி மலையாள தேசத்திலே மந்திரவாதி வெறும் விளையனுக்கும் வெறும் விளைச்சிக்கும் வெண்குடியா பிறந்ததாலே யாரு மாவுசைக்கு வெண்குடியாவை சரி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரு சந்திரன் போல வளர்த்து வருகிறார்கள் வளர்ந்து வருகிறாய் இந்த மாவுசைக்கு அப்படி மாவுசைக்கு பெண்குடியானவளே சரி அதாவது என்ன அவளுக்கோ 16 வயசாச்சு 16 வயது ஆச்சு 16 வயதனில் ஆமாதாயி மாவுசைக்கு பெண்குடியானவா எப்படி இருக்கிறாள் தெரியுமா 16 வயதுல எப்படி இருக்கா தெரியுமா மாவுசைக்கு
மலையாள தேசத்தில தேசத்தில மாவுசகி மலையாள தேசத்தில மலையாள தேசத்தில மாவுசகி வெண்கொடி 16 வயதுக்குள்ள பருவ பெண்ணான அள்ளி மலர் புத்தரை அருளிடையா புத்திருவாச்சி புத்தரை இளங்கிளையா புத்திரு அள்ளி மலர் புத்தரை அருளிடையா புத்திரு மவுசைக்கு பெண்கொடே கொள்ளாது புலனிடும் அப்பா அப்பா என்று சொல்லி நகைகளுமோ வேணுமோ என்று சொல்லி மாவுசைக்கு புலையனோட இடமாதே புலையனோட இடமாதே கௌசுடனே சொல்லுவா அப்படி மலையாள தேசத்திலே மாவுசைக்கு வெண்கொடியானவா 16 வயதுக்குள்ளே பருவ பெண்ணாக இருக்கிறார். அள்ளி மலர் பூத்ததை போல இருவாச்சி பூத்ததை போல இளங்கிளியாக பூத்திருக்கா. அப்படி பூத்து கொண்டு இருக்கும் பொழுது அதாவது மாந்திரவாதி பெரும்பிள்ளையே 16 படித்தளம் போட்டு 16 படித்தளத்துக்கு கீழே கொண்டு வச்சிருக்கான். பிள்ளைய கொண்டு பாதாளத்துல கொண்டு வைப்பானா கீழே கொண்டு வச்சிருக்கா. உன்ன நல்ல படித்தளமா படித்தளமா எழுத்தாலும் மேடைகளா யாருண்டா நல்ல படித்தளமா கேட்டோ சாவடியும் 3 நல்ல படித்தளமா சோடிக்கும் மேடைகள் நல்ல படித்தளமா தூங்கி மெல்ல மெழுப்பா ஐந்தாவது படித்தளம் அலங்காரு மேடைகளும் 6 நல்ல படித்தளம் அடை மாற்றும் இடைதளம் 7 நல்ல படித்தளம் எழுத்தானே சாவடியும் நல்ல படித்தளம் 12 படித்தளமா சுவாமி கௌசுடனே இருந்து வாரா சுவாமி அமையோ அப்படி கொள்ளாத விரும்பலையே மலையாள தேசத்திலே 12வது படையதளத்திலே கொண்டு வச்சிருக்கா. அதாவது அலங்காரம் செய்வதற்கு ஒரு மேடை, படுத்து தூங்குறதுக்கு ஒரு மேடை. ஏன்னு சொன்னா கொள்ளையடிச்சு அத்தான் தந்திருக்கான். அப்படி கொள்ளாத வெறும்பிள்ளையே மவுசி பெண்ணுடையானவா ஆண்டு வரும் பொழுது மவுசிக்கு பெண்ணுடைய அளவுக்கு தோழி பெண்கள் உண்டு. தோழி பெண்கள் 7 பேர் உண்டு. அப்படி தோழி பெண்கள் கேட்கா என்ன மவுசைக்கு என்ன உங்க அப்பா பெரியாளுன்னு சொல்லுதிய? எங்க அப்பா பெரியாளு தானே. உன் நகைகளை எல்லாம் அள்ளி போட வேண்டியதானே. அது கொஞ்சம் கஷ்டத்துல அட வச்சுட்டாரா? அது கொஞ்சம் முங்கி போச்சு, வெட்டிக்கிட்டாம. அப்படியா? எல்லா நகையும் போச்சா? ஆமா. என் மவுசைக்கு என்ன அதாவது என்ன தங்க நகைகள் எல்லாம் போடாம சரி நீ நல்லாவே இல்ல. ஓ, தங்க நகையை போடணுங்களா? ஆமா. அப்ப எங்க அப்பாட்ட கேட்கேன். உங்க அப்பாட்ட கேட்டியா? ஆமா. பெண் குழந்தைகளை அப்பாட்ட தான் எதுனாலும் கேட்கும். ஆம்பளை பையன் அம்மாட்ட கேட்பான்.
பொம்பளை பிள்ளை அப்பாட்ட எதை கேட்டாலும் சரி அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்பா வாங்கி கொடுப்பாருல. இப்ப நான் இருக்கங்கெல்லாம் போனா ஆமா என்ன தேவைனாலும் சரி அப்பாட்ட தான் கேப்பா. எப்பா எப்பா எனக்கு கையில போடக்கூடிய இந்த காப்பு தங்க காப்பு வேணும், கைக்கு 20 கிராம்ல காப்பு வேணும் அப்பா, கையில கை செயின் வேணும், வேணப்பா. அடுத்தால எனக்கு காதுல கம்மல் வேணும், கம்மலுக்கு அடுத்தால இந்த முடியில இழுத்து மாட்டுவாங்கல்ல, என்னதுக்கு இந்த முடியில இழுத்து மாட்டுறது காது மாட்டியா அது வேணுமா பிள்ளைக்கு. ஆமா அதுக்கு கேட்டுட்டு இருக்கா. இப்படி பொம்பளை பிள்ளை கேட்கறீங்கன்னா அப்பா தான் வாங்கி கொடுப்பாரு. சரி அது போல ஆமா பெரும்புறையின் இடத்துல கேட்கும் போது பெரும்புறையும் பார்த்தான் என்ன மலையாளத்துல பஞ்சமா இருக்கு, சரி அதனால பொன்பொருள் எங்காவது இருக்கணும்னு மையோட்டம் பார்க்கான். போட்டு பார்த்தான். மையோட்டத்திலே கொட்டாரக்கரை பகவதி வாசல்ல 7 கடாரம் திரவியம் இருப்பதை பார்த்தான். பார்த்தான் திரவியத்தை களவாங்கணும் சரி என்று மாயாண்டி சுடல வெள்ளிக்கிழமையில மையானம் சென்ற பின்பு ஆமா வேதாள பூதத்தோடு வந்தான். வந்தான் தாய் பகவதிய சரி கைவிலங்கு மார்விலங்கு தோல் விலங்கு என்று போட்டு போட்டு திரவிய பணத்தை எடுத்துக்கொண்டு ஆமா கொட்டார கரைக்கு வந்தான் அல்லவா. ஆமாம்மா பார்த்தார் மாயாண்டி சுடல என்னய்யா நம்முடைய காவலில் இருந்த திரவிய பணமெல்லாம் போச்சு. போச்சே இனி பகவதிட்ட வந்து பேசுறாரு. பகவதி வாயை திறக்கல, வாயத்தான் வாய் போட்டு போட்டானே. சுடுகாட்டு சாம்பல் அடி எரிந்த உடனே வாய் விலங்கு தெரித்தது. ஆமா என் மகனே மாயாண்டி ஐயா சொல்லல நம்ம திரவிய பணத்தை எல்லாம் கலவு பெரும்பலைய கலாண்டு கொண்டு போயிட்டான்ப்பா. நந்தம்புலனூர் பெரும்புலைய மாந்திரவாதி அழிட்டு போயிட்டான். அழிச்சு போயிட்டானே. பொன்பொருள் போனா போகட்டு போகட்டான்ப்பா. பொன்னான மகனி போக வேண்டாம். ஆமோ எத்தனையோ சொல்லி கேட்காத சுடல சொல்லல. வாழ்த்தி வரத்தை கொடு வல்லையத்தை கையில கொடு என்று சொல்ல வாழ்த்தி வரத்தை கொடுத்து வல்லையத்தை கொடுத்தா. ஆமா மாந்திரவாதி குடும்பத்தை அழைக்க வேண்டும் என்று சொல்லி சரி இந்த குசவங்குளத்து மாயாண்டி எங்க ஓரார் பாம்பாட்டு சித்தனை போல வடிவம் கொண்டு ஆமாம்மா ஆட்டத்துக்குரிய நல்ல பாம்பை பிடித்துக் கொண்டு ஆமா பெரும்புலையில் வீட்டு முன்னாலே வந்து எப்படி பாம்பாட்டம் நடத்தாரு. எப்படி எப்படி ஐயா ஆடாய் பசும்பே இளையாடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே 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 அட்டி மரத்தடியில் முட்டையிட்டு ஆவர காடலில குஞ்சு பொறித்து குஞ்சுக்கு கீரை தேடி போன பாம்பே குஞ்சுக்கு கீரை தேடி போன பாம்பே குந்தாடு சித்தனை பார்த்தாடு பாம்பே ஆடாய் பாம்பே இளையாடாய் பாம்பே பாம்பே இப்படி பாப்பாட்டம் நடத்தும் போது மக்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க. ஆமா அப்ப அந்த 7வது மாடியில நின்று சரி மாவுசைக்கு பார்த்தா. பார்த்தால் உடனே செங்கமனம் சோழி என்ன சொன்னா நிக்கும் போது அம்மா வைரக்கல் மூக்குத்தி பகவதி அம்மனுடைய மூக்குத்திய பார்த்தான். மாயாண்டி பார்த்தார். பார்த்த உடனே ஆகா என்ன பெரும்புரையின் மகள் மாவுசைக்கு இதுதான். ஆமா என் பாம்பாட்டத்தை முடித்துக் கொண்டு ஆமோ மீண்டும் என்ன வடிவம் கொண்டாரு தெரியுமா? என்ன என்னய்யா ஐயா மாயாண்டே மாசோடல ஐயா முன்னோரம் 10 சேண்டு ஏ முடிந்ததொரு கிழவனை ஐயா நானொரு 10 சேண்டு முடிந்ததொரு கிழவனை ஏ காவி வெட்டி கமண்டலம் ஏ ஒத்திராச்சே மாளவோ கடவுள் மகே சுடலையா ஏ பொல்லாது புலையனே திரவியத்தை வாங்க வீரானு என்று சொல்லி சுடலை புல்லனைய இடமாதே புலையனோட இடமாதே சுடனே வாரா ஆமா ஆமா சுடல இந்த
குளையோனோட வாசலில் கடவுள் மாகே சுடலை மாயம்மா பெண் கொடி யாரோ இருக்கிறீர்களா என்று சொல்லி சுடலை வாசல் முற்று நின்று கொண்டு குரலோசை போடுவான் குரலோசை சத்தம் கேட்டு குரலோசை சத்தம் கேட்டு ஒரு பெண் கொடியா வாரா யார் வாரா? செங்கமல வாரா. குரலோசை சத்தக்கு ஓசைக்கு பெண் கொடே தோழி நல்ல பெண்களும் கௌசுடனே வாரார் தத்தா என்று சொல்லி தத்தா என்று சொல்லி அழகுடனே வாரார் தாத்தா 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 நான் பாருங்க. அப்படியே மாயாண்டி வாசுடல 300 மத்து சென்ற முதிர்ந்த கிழவனை போல 400 மத்து சென்ற நரைத்த கிழவனை போல காவிமேட்டு கமண்டலத்தோடு உத்திராட்ச மாலை போட்டு சரி அப்படி மலையாள தேசத்திலே மாந்திரவாதி புலையனுடைய வாசலை வந்து நிற்கிறார். மாயாண்டி சொல்லல யாரு நிக்கா? உசைக்கு இல்ல மாயாண்டி சொடல நிக்காரு. அப்படி மாயாண்டி சொடல நின்று கொண்டுகிட்டு வாசல் ஏ அம்மா பெண்மார்களே அம்மா யாரு உள்ள இருக்கியா? யாரு இருக்கீங்களா? உள்ள இருக்கீங்களா? வெளியே வா ஏன்னா யாரு வந்திருக்கேன்? ஆண்டி பண்டாரம் வந்திருக்கானே. ஆண்டி பண்டாரம் வந்திருக்கேம்மா. வெளியே வா ஆண்டி பண்டாரம் வந்திருக்குன்னு சொன்னா சரி ஆண்டி பண்டாரத்துக்கு நீ சாப்பாடு போட்டேன்னு சொன்னா ஏன் நீங்க நல்லா இருப்பீங்க. முக்காலம் வாழ வைப்பேன் முக்காலம் வந்து வாழ வைப்பேன். சாப்பாடு போட்டா நல்லா இருப்பேன். சரி அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அந்த மாவுசைக்கியா தோழி பெண்கள் என்னம்மா சுடலையோ இடமதியில என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்ன கேட்கிற? எந்த ஊரு எந்த தாத்தா எந்த நீரோ எங்கேயோ இறந்து தாத்தா ஊரு என்னைய பேர சொல்லையா பேர சொல்லையா ஒத்த வழியா வந்தாச்சு பேர சொல்லையா ஆடுவார பாடுவாரா ஆதாடி ஓடுவாரா மணி விளக்குல பிறந்த தேவா